Second mail. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. மகளிரை பெருமைப்படுத்தாத சிலர் இந்நாளில் மட்டும் பெண்கள் நம் நாட்டின் கண்கள், இருப்பதிலேயே உயர்ந்த குலம் பெண் குலம் என்றெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பித்து விடுவர். இன்னும் சிலர் அதென்ன பெண்களை மட்டும் கொண்டாடும் ஒரு தினம், ஏன் ஆண்களை இப்படி கொண்டாடுவதில்லை என போட்டிக்கு வந்து விடுவர். இவர்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு உண்மையாக மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? 1910ஆம் ஆண்டு 2வது சர்வதேச சோசலிச மகளிர் காங்கிரஸ் மாநாட்டின் போது மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்தார். பெண்களின் தினம் 1911ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கொண்டாட துவங்கினர். அன்றிலிருந்து இன்று வரை மகளிர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் தினத்தை ஒட்டி இதோ நாங்கள் மண்ணில் கோலமிடுவோம், அந்த பெண்ணுக்கும் பாலமிடுவோம், உணவு சமைக்க அறிந்திடுவோம், உழவு தொழிலும் தெரிந்திடுவோம், வீட்டை கூட்டி தூய்மைப்படுத்திடுவோம், கட்டடக்கலையிலும் தேறிடுவோம், தையல் கலை கற்றிடுவோம், நூலறிவை பெற்றிடுவோம், மூத்தோர் சான்றோர் சொல் மதிப்போம், எந்த துறையிலும் கால் பதிப்போம், வீட்டை பொறுப்பாய் காத்திடுவோம், நாட்டையும் சிறக்க செய்திடுவோம், பொறுமையில் பூமி நிலையாகும், சிறுமை கண்டால் எரிமலையாகும், அறிவியலில் தனியிடம் பிடிப்போம், அரசியலிலும் புதுத்தடம் பிடிப்போம், சாதனை பெண்கள் சேர்ந்திடுவோம். இனிய நன்னாளாக மாற எந்த ஒரு தடங்களுமின்றி சிறப்பாக நடைபெற அன்புள்ள இறைவா, மங்கையராய் பிறக்க செய்து 2025ஆம் ஆண்டிற்கான மகளிர் தினத்தை கொண்டாட செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம். அனைத்து மங்கையர்களையும் நாங்கள் நினைத்து வேண்டுகிறோம். எங்களுக்கு தேவையான அன்பு, பொறுமை, சுகம், சாந்தம், தாழ்மை மற்றும் சமாதானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். மேலும் இப்பூமியில் பிறந்த ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் குறித்து அவர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த பூவியில் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு காரணமாய் விளங்குகின்ற ஒவ்வொரு தாயையும் ஆசீர்வதிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வெவ்வேறு பணிகளில் தங்களை அர்ப்பணித்து குடும்ப சுமையோடு பணி சுமையையும் சுமையாக கருதாமல் சுகமாக கருதி பணிபுரியும் ஒவ்வொரு மகளிரையும் உமது கரங்களால் பற்றி ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். இந்த நாளில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சி லட்சுமி ஆசிரியர் அவர்களையும், எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ரம்யா சுதீஷ் அவர்களையும், பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்மிதா ரமேஷ் அவர்களையும், ஆர்வத்துடன் மகளிர் தினத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் எங்கள் மகளிரையும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன், அழைக்கிறேன். எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ரம்யா சுதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
இருகரம் கூப்பி என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய மிக சிறந்த நாள் மகளிர் தின நன்னாள். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய சிறப்பான பெண்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? என்னடா ஒரு சவுண்டுமே காணோம். சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? நாம தாங்க சந்தோஷமா இருக்க முடியும், வேற யாரால சந்தோஷமா இருக்க முடியாது. காரணம், பெண்கள் தான் என்றைக்குமே நாட்டினுடைய முதுகெலும்பு. சரித்திரம் சொல்கிறது, விவசாயம் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. சாதித்து முன்னேற்ற முடியும். அதுல இன்றைக்கு நீங்க சிறப்பாக வந்திருக்கிறீங்க. உங்களை பெருமைப்படுத்துவதற்கு நான் அதனால் உங்கள் முன் என்னாலான சில வார்த்தைகளை உங்கள் முன் மொழிய இங்கு வருகை தந்திருக்கின்றேன். என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். பெண்ணே, நீ பெண்ணாக படைத்தாய், ஆனால் பெண்ணுக்கு முன்பாக நான் ஆணை படைத்தேன். முதுகெலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். அப்போ பலம் யாருக்கு? நமக்கு. அப்ப பலம் கொண்டவர்கள் நமக்கு. எத்தனை சூழ்நிலையிலும் எத்தனை பிரச்சனைகளிலும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும்தான். நம்ம எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போனாலும் அதை வெற்றி பாதையை நோக்கி போவோம். ஆனால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு நொடி பொழுது கூட சோர்ந்து போனாலும் அவர்களை தூக்கி நிறுத்த முடியாது. எச்எம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு கண்டிப்பா மகளிர் தினம், எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி, அப்ப எத்தனை பெற்றோர்கள் இப்பள்ளியில் இருக்காங்க. ஆனால் வந்திருக்கிற நீங்கள் தான் உண்மையான சாதிக்க பிறந்தவர்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த இடத்துல யாரும் வரல, என்னை நீங்க அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் என்னை சாதிக்க இங்க வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்க இல்லை என்றால் நான் இங்கு இல்லை. குழந்தைய அவளுக்கு பிறக்கிறது, அது ஊனமாய் பிறந்து இறந்துருதா. அந்த சமுதாயத்தில் அவள் போராடி ஜெயிக்கணும். அவளும் ஒரு கல்விக்கூடத்தில் போய் படிக்கிறா. ஒரு எந்த இடத்துல போனாலும் ஒரு புறக்கணிப்பு. பார்க்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைங்களை பார்க்கணும். அவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அர்ப்பணித்து கொண்டே இருக்க 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 நீங்கள் தான் உண்மையான சாதிக்க பிறந்தவர்கள். இன்றையிலிருந்து நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதனால் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அவங்களும் ஒரு கோடீஸ்வரா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிறைய தடைகள் இருக்கும் பொழுது பங்கு கொள்ள வருகிறவர்கள் ஒரு பார்வையாளர்கள். ஆனால் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்வில்லையா? நீங்க சாதிக்கவில்லையா? சாதிக்கலையா? இங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க? எத்தனை பேர் வேலை செய்றீங்க? சந்தோஷம். அப்ப நீங்கள வேலை செய்யவே இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்யலையா? நீங்கள் வேலை செய்யறதுனால தானே பிள்ளைங்கள்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், கணவரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. சாயந்தரம் வரும்போது அம்மா அந்த குரல் என்னவென்று, அவள் ஒரு விபச்சாரி என்று, ஒரு விபச்சாரி என்ற அந்த பெண்ணை கேலி செய்து அவளை விவாகரத்து செய்கிறான். அந்த பெண்ணினுடைய நிலைமை என்னவென்று யோசித்து பாருங்கள். சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் பிறந்த பச்சிலம் குழந்தையை வைத்துக் கொண்டு தாய் சொன்னாள், கவலைப்படாதே, நீ சாதிக்க பிறந்தவள், கண்ணீர் விடாதே, நீ சாதிக்க பிறந்தவள். இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். நான் தான் அவள், நான் தான் வந்து நிற்கிறேன். இந்த இடம்
எனக்கு 28 வருஷத்திற்கு பிறகு இந்த மேடையை நான் பெற்றுள்ளேன். அப்ப நான் தான் சாதிக்க பிறந்தவள். நான் சாதிக்க பிறந்தவள் என்றால் நீங்களும் சாதிக்க பிறந்தவர்கள். தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இறுதியில் ஒரு சிறு கவிதையுடன் முடிக்கிறேன். பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை. பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை. கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை. மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை. உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ளாய்? ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ளாய்? இல்லை, ஒரு ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காகத்தான் நீ பிறந்துள்ளாய் என்பதை நினைவில் கொள். வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துக்கள் அனைவரின் மனதை கவர்ந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற பாக்கியலட்சுமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். திருமதி மதிப்புக்குரிய மெட்ரிகா மேம் அவர்களுக்கு மிக மிக பெரிய பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டு நம்மளை இந்த ஸ்டார்டிங்லேயே தெரியும். டைனிங் கிளாஸ் இருக்கும்போது மேம் எனக்கு நல்ல பழக்கம். 25 ஆண்டுகள் இந்த பள்ளியை உயர்த்திமராக சொல்கிறேன். அந்த பெண்ணுனால தான் இந்த ஸ்கூல் இந்த அளவு பிரச்சனைக்கு உயர்ந்திருக்கு. அவங்களுக்கு சரியான தெரிவிக்கிறது இப்பள்ளியின் தாளாளர். மேலும் இது பள்ளியோட அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த பள்ளி உயர்ந்ததாக்கி வரும். அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சூப்பர் உண்மை. நம்ம எல்லாரும் உங்களுக்கு கை தட்டிடுங்க. பெஸ்ட்டுன்னு நீங்களே பெஸ்ட்டுன்னு கை தட்டிடுங்க. உண்மையே இல்லையா? நம்ம தான் பெஸ்ட்டு. நான் ஒரு நிமிஷம் நான் கல்யாணம் பண்ணல. இந்த ஊருக்கு கன்னியாகுமரிலேருந்து இந்த ஊருக்கு 32 வருஷம் ஆச்சு. இது 33வது வருஷம் முடிய போகுது. பாரதி சொன்னதை படிக்கிற மாதிரி இது இப்படி ஒவ்வொருத்தருக்கணும். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடும் பல செயல்களை புரிந்து நரை ஓடி கிடப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கு பின் இறையன மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறேங்க. நம்மளை யாரும் வீழ்வெடுக்க முடியாது. நம்ம நினைச்சா மட்டும் நம்ம கிளம்ப முடியும். உண்மையா இல்லையா? நீங்க நினைச்சா மட்டும்தான், நான் நினைச்சா மட்டும்தான் கிளம்ப முடியும். அது வரைக்கும் நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சிட்டே இருக்க, பாசிட்டிவ் நினைச்சிட்டேன். அதில் பாரதியார் சொன்னது பாருங்க, மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும், பிறக்கிறதுக்கே பெரிய தவம் செய்யணும். அங்கேயும் இருக்காங்க, ஒரு பெண்ணு இருக்காங்க, டைவ் அடிக்கக்கூடிய விமானத்தில் இருக்காங்க, கப்பல் ஓட்டி இருக்காங்க, எல்லாத்தையும் இருக்காங்க. அதை ஏட்டும் அறிவின் ஆணுக்கு பெண்ணுங்கே இழைப்பில்லை, கண்டிப்பாக கிடையாது. மாதர்தம்மை ஆண்கள் போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே பெண்ணை வீழ்த்தி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலையில் விழுந்தார். எல்லாம் சொன்னது யாரு? பாரதியார். பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம். என் காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. நான் 63 பிறந்தேன், இருந்துச்சு. ஒரு பெண்ணு கணவன் இறந்துச்சான்னா 1 வருஷம் வீட்டோட்டு விடக்கூடாது, ஒயிட் சாரி தான் கட்டணும், எதுவுமே போடக்கூடாது, நெற்றியில் குட்டக்கூடாது, கழுத்தில் எதுவும் போடக்கூடாது, வெளியே வரக்கூடாதுலாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சே இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் இல்லை. பெண் என்பவள் பெருந்தக்கையாள். யார் சொன்னார்? வள்ளுவர் திருக்குறளில். பெருந்தக்கையாள், பெருந்தமக்கு. இன்று யாரும் கிடையாது. நான் அப்போ மட்டும்தான் முயற்சி முடியும், அழகாக சந்தோஷமாக வாழ முடியும். நீ ஒவ்வொருத்தராக இந்த உலகத்தில் சாதிச்சோம்னு நான் சொல்ல பாருங்க. ஜப்பானில் ரியலாக உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி, அதை அந்த புக்கில் 2 பக்கத்தில் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியுமான்னு நினைக்கிறது தெரியல. அருணிகா சிங்கா கேள்விப்படுத்தீங்களா? சொல்கிறேன். இங்கே வீட்டில் இருக்கவங்க நிறைய சாதனை பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் பெரிய தொழிலதிபர் ஆகலாம். எனக்குலாம் நிறைய கனவு இருக்குது, நிறைய இருக்குது கனவு. சப்போர்ட்டுக்கு ஆள் பண்ணணும். அருணிகா சிங்கா கேள்விப்படுத்தீங்களா? இல்லை. அவங்க எக்ஸாமுக்காக, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக வாரணாசிலேருந்து டெல்லி ட்ரெயினில் போகிறாங்க. தெரிஞ்சுக்கலாம்ல எப்படிப்பட்ட பெண்ணு பாருங்க.
போகும்போது ட்ரெயினில் இவங்க தனியாக மாட்டிக்கிறாங்க. 2 ஆண்கள் 2 பசங்க இவன் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. செயினை வந்து அறுத்து எடுக்கிறான். அவள் பிடிச்சிக்கிட்டா என்ன செஞ்சிட்டான்னா அறுத்துட்டு அவளை தூக்கி வீசிட்டான் வெளியில் வீசணும். அடுத்த ட்ரெயின் வந்து தங்கமங்கை பிடி உஷா இப்போ கூட ஸ்போர்ட்ஸில் அவங்க இருக்காங்க. அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பிடி உஷா வந்து சின்ன ஒரு பாருங்க, அவங்களும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அப்போ வந்து ஈவினிங் வந்து செவ்வாய் வழியூர் கோயிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஓடுவாங்க. சின்ன வயசில் ஓடி போய் பிரசாதம் தண்ணி வந்துடுவாங்க. திருப்பி தங்கச்சியும் தம்பியும் சின்ன குழந்தைங்க இருந்துச்சா, தம்பியை தூக்கிட்டு போய் 2வது வயிற்றுவாங்க. திருப்பி தங்கச்சியை தூக்கிட்டு போய் 3வது வயிற்றுறாங்க. அப்போ திட்டுவார், என்ன திருப்பி வர. இதை வந்து அவங்க டீச்சர்னால பார்த்துருக்காங்க. ஓடி ஓடி வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் கஷ்டம். அப்போ ஒரு நாள் ஸ்கூலில் வந்து ரன்னிங் ரேஸ் வைக்கும்போது அவள் ஒதுங்கி நின்னாலாம் பிடி உஷா. டீச்சர் பிடிச்சி கூப்பிட்டு நீ ஓடுனாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது எப்படி கோயில் அந்த பிரசாதம் கட்டுக்கு தெரிஞ்சா அதே மாதிரி அந்த 2 மணி தான் தெரிஞ்சா. அவள் தான் ஓடி முதல்ல வந்திருக்கா. அப்போ தான் பின்னால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி என்னது பிடி உஷா வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க. பிடி உஷாவே முறியடித்த ஒரு பெண் இருக்கா. திருச்சியில் உள்ள வருவாங்க. பிடி உஷாவுடைய ஸ்போர்ட்ஸை என்ன செஞ்சாங்க, முறியடித்து வெளியில் வந்த பொண்ணு இருக்கா. திருச்சியை சேர்ந்தார். நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு முன்னால் ஸ்டார்டிங்கில் பெண்களுக்கு என்னென்ன கொடுமை இருந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கணும். சொல்கிறேன் பாருங்க. அதையும் ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சு, சதின்னு ஒரு இருந்துச்சுங்களா, சதின்னு ஒன்று இருந்துச்சுங்களா. இப்படி ஆண்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணும் உடனே என்ன செஞ்சிடணும், உயிரோடு போய் இறந்துடணும், போட்டு தீர விட்டுடணும். அப்படி ஒரு வங்காளத்தில் வந்து ஒரு 11 வயசு பெண் குழந்தைக்கு அப்போனா 8 வயசு 10 வயசில் என்ன செஞ்சுருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த பையன் இறந்தோடனே உயிரோடு கீழே போட்டு எரிச்சிட்டாங்க. இப்போ பெரும் போராட்டம் வந்து யார், ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் நினச்சி போராடி பழைய புக்கெல்லாம் எடுத்து நிறைய ரெஃபர் பண்ணி அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி இங்கிலீஷ்காரனும் சேர்ந்து எதிர்த்து அந்த சதிங்கிறத ஒழிச்சாங்க. அப்புறம் பாருங்கள், நமக்கு அதுவும் போராடி தான் கிடச்சிச்சு, சும்மா கிடைக்கல. அடுத்தது விதவை திருமணம் செய்தார். இருக்குதா அதுவும் போராடி தான் கிடச்சி. ஈஸ்வர சங்கர் வித்யாசாகர் ஒருத்தர் வந்து அவர் தான் அதுக்கும் போராடி என்ன செஞ்சாங்க, நமக்கு வந்து ஏதோ வாங்கி கொடுத்தாங்க, அந்த சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. விதவையாக இருந்தாலும் இவன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷம் இறந்துட்டாருன்னா அப்புறம் அதுக்குள்ள அப்படியே இருக்கணுமா, இல்லை, போராடி தான் எல்லாமே கிடச்சி. ஓட்டுரிமை சும்மா கிடச்சிட்டா கிடையாது. சரோஜினி நாயுடு தெரியுங்களா, அவங்களும் நிறைய உப்பு சத்தியாகிரகத்துக்கெல்லாம் காந்திஜி கூட போய் போராடி, காந்தி கூட வேண்டாம்னு காந்தி ஸ்டார்டிங்கில் பெண்களை தான் வச்சுருந்தாங்க. திருப்பி இவங்கெல்லாம் நாங்களும் பங்கு கொள்றோம்னு சொல்லி பங்கு கொண்டு ஒவ்வொரு போராட்டத்திலையும் சரோஜினி நாயுடு பங்கு கொண்டு உலகத்தில் எங்கேயுமே பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்காம இருந்துச்சு. அமெரிக்காவில் பெண்களுக்கு கிடைக்கல, படித்தவங்களுக்கு பணக்காரங்களுக்கு அப்படின்னா அமெரிக்காவே இருந்திருக்கு. சுதந்திரம் கிடைச்சி எத்தனை ஆண்டுகள். நம்ம நாட்டில் இவங்க சரோஜினி நாயுடு வந்து அதுக்காக போராடி நேருட்டை காந்திட்டை பேசி சரி சுதந்திரம் கிடைத்தவுடன் பெண்களுக்கு என்ன உண்டு, ஓட்டுரிமை உண்டு. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சோம், போராடி தான் பெற்றோம். உயிரோடு இருக்கிறதுக்கும் போராடணும், விதவை திருமணத்துக்கும் போராடணும், ஓட்டுரிமைக்கும் போராடணும், படிக்கிறதுக்கும் போராடணும். அத்தனை எப்படி வாங்கணும், போராடி வாங்கின நம்முடைய சுதந்திரத்தை நாம் எப்படி பாதுகாக்கணும், பெண்கள் எப்படி பாதுகாக்கணும். திருப்பி சொல்கிறேன், நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம தான் நம்மகிட்ட கவனமாக இருக்கணும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சில சமயத்தில் நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நம்ம வந்து போராடி பெற்ற நம்முடைய பாதுகாப்பை நாமே நமக்கு என்ன செய்யணும். நானும் பாருங்க, கல்யாணம் பண்ணலை, 33 வருஷம் அந்த ஊரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பாசிட்டிவ் எனர்ஜி வளருங்க, நேர்மறையான சிந்தனைகளாக ஆழமாக யார் நினச்சாங்களோ அது அடிக்கடி நினைக்கும் போது ஒரு நாள் மனதிலவே பதியும். அது அப்படியே நமக்கு என்ன செய்யும் நடக்கும். எந்த விஷயத்தை யாருக்கெல்லாம் என்னெல்லாம் யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க. போனான்னு ஒரு ப்ரேயரு 4 வார்த்தை. என்ன வார்த்தைனா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி மனசார உள்ள ஒன்று வேற்று கண்ணை மூடி கிடைச்சது மாதிரி பார்த்துட்டு இந்த 4 லைனை 108 டைம் என்ன செய்யலாம், சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளோ மார்க் வேணும்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். சொன்னால் நடக்கும். எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம், சரிங்களா. நிறைய நடக்கும், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையவே நடக்கும். அதே மாதிரி ஃபுட்டுலேயே ஒரு நிமிஷம் சொல்லலாமா, சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டுருக்கோம், பீஸா, பர்கர், கேக்கு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். எல்லாத்தையும் பிடிக்கல, பரோட்டாலாம் சாப்பிடலாமா, உண்மையிலே சாப்பிடலாமா, நூடுல்ஸ் சாப்பிடலாமா. இந்த பெண்கள்னால சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, சாப்பிடலாமா, சாப்பிடவே கூடாது. மைதா மாவை எடுத்து என்ன செய்யாதீங்க, தொடாதீங்க. சாப்பிட என்ன நோய் ஃபியூச்சர் வரும்னே தெரியாது.
4 கெமிக்கல்ஸ் போட்டு தான் கோதுமையாக மைதாமாவாக மாற்றுறான். தயவு செஞ்சு தொடாதீங்க. நூடுல்ஸ் ஒரு பெரிய போராட்டம் வந்து ஞாபகம் இருக்கா? எதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நூடுல்ஸ் வந்து எப்படி கரையாமல் குறையாமல் இருக்கு தெரியுமா? அது வந்து காரியங்கிற ஒரு மெட்டலை சேர்த்துருக்கான். அது நல்ல மெட்டலே கிடையாது, ஆபத்தான மெட்டலை சேர்த்துட்டான். அப்போ காசை கொடுத்தோடனே சரியாச்சு, கோடி போட்ட உடனே கிளியர் ஆச்சு, கம்பெனி ஓப்பன் ஆச்சு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிடாதீங்க. எல்லாரும் நிறுத்துங்க, கம்பெனி எடுத்துகிட்டு போயிடும். வெளிநாட்டுக்காரங்க வச்சுருக்கான், அவங்கள வச்சு அடி விழுந்துடும். அப்போ எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் ஏன் சாப்பிடுங்க? நான் இதெல்லாம் நடத்தி எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. பிஸ்கட் கூட சாப்பிடுவேன், அத்தனை நேரம் கொடுக்காதீங்க. சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் நம்மளே செஞ்சு என்ன செய்யணும், சாப்பிடணும். நல்ல கூட கிடையாது, வாங்கி சாப்பிடுங்க. உணவு ரொம்ப முக்கியம். நிறைய பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள இருக்கணும். நிச்சயமாக என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். நிறுவனத்தை நிறுவி இப்பள்ளியில் பல மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து நல் மாணவர்களை உருவாக்கிட முன்மாதிரியாக இருந்த எங்கள் பள்ளியின் இயக்குனர் சிங்கப்பெண் மெட்ரிடா மேம் அவர்களை பற்றி கூறினீர்கள். அவசர வேலையின் காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலகட்டம் மாறி இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தடம் பிடித்து விட்டனர் என்று கூறிய வார்த்தைகள் அனைவரின் மனதையும் கவர்ந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்ததாக காய்கறி செதுக்குதல் மற்றும் சாலட் தயாரித்தல் அவர்களுக்கான பரிசு அறிவிக்கும் நேரம். கலையானது காலையின் இனிதே துவங்கியது. முதல் கட்ட கலையை முடித்துவிட்டோம். ஐயோ, யார் வெல்ல போகிறோமோ என தயக்கத்துடன் அமர்ந்திருக்கிறீர்களா? அவற்றிற்கான முடிவுகளை அறிவிக்க வருகிறார் எமது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்மிதா ரமேஷ் அவர்கள். And a happy Women's Day to one and all to you. Okay, now we have the competition results. The results for the salad making. The first place goes to Mrs. Abita, grandmother of Anahaya, grade 5. Ma'am, please come up on the stage. I request our principal, Mrs. Renya Sudesh, to give away the prizes. அருமை சகோதரிகள் திருமதி ரமாதேவி, திருமதி ஸ்ரீஜிதா, திருமதி ஸ்வீட்டி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திருமதி ரம்யா சுதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக திருமதி ரமாதேவி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பள்ளியின் திருமதி ஸ்ரீஜிதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியரை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் கண்டு மகிழ்வோம்.
நான் கொஞ்சம் ரகடானா மாமதுர அன்னக்கொடி வந்து உரசு. எந்த கண்ணிலே வெண்ணிலாவுமே நல்ல பாட்டுக்காரா தட்டமிட்டு ഞാൻ കാത്തു വെച്ചു എൻ മുല്ല മുട്ടിലോരും അത്തരൊന്നു വേണ്ടേ അത്തരൊന്നു വേണ്ടേ എന്റെ കൂട്ടുകാരാ സുൽത്താന്റെ ചേരുകാരാ പാടുവാൻ എത്ര വർഷമെന്നാചിടുന്നതെന്റെ കുമുദിയെന്നോ എന്റെ കണ്ണിലെ വെണ്ണിലാവുമീ നല്ല പാട്ടുകാരാ തട്ടമിട്ട് ഞാൻ കാത്തുവെച്ചു എൻ മുല്ല മുട്ടിലോരും അത്തരൊന്നു വേണ്ടേ അത്തരൊന്നു വേണ്ടേ എന്റെ കൂട്ടുകാരാ സുൽത്താന്റെ ചേരുകാരാ തോളി പുതിമതിയായ മുത്ത് മുഹമ്മദ് തൂമൊഴിയുള്ളിലുറച്ചോളി അമ്മിഞ്ഞപ്പാലിൻ മധുരം നിന്ന് മറക്കാമോ അമ്മിഞ്ഞപ്പാലിൻ മധുരം നിന്ന് മറക്കാമോ ആയിരം തോറ്റുമ്മ വന്നാൽ സ്വന്തം പെറ്റുമ്മയായിടുമോ ഉമ്മാന്റെ കാലടിപ്പാടിലാണ് സ്വർഗം ഓർത്തോളി പുതിമതിയായ മുത്ത് മുഹമ്മദ് തൂമൊഴിയുള്ളിലുറച്ചോളി എല്ലാം സ്നേഹിക്കാനും മനസ്സുറപ്പുള്ളോരെ ഉമ്മ മധുരക്കനിയാണ് മനസ്സുറപ്പുള്ളോരെ ഉമ്മ മധുരക്കനിയാണ് ഉമ്മാന്റെ കാലടിപ്പാടിനാണ് സ്വർഗം ഓർത്തോളി പുതിമതിയായ മുത്ത് മുഹമ്മദ് തൂമൊഴിയുള്ളിലുറച്ചോളി. எல்லா அம்மாக்களுக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். மெயினாக என்னோட அம்மாவுக்காக. பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சு கேட்டாப்பா நல்ல பாப்பா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரமா கூடாது சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. நன்றி மேடம். முன்பே வா என் நண்பே வா ஊடே வா ஊடே வா ரங்கோ ரங்கோலி கோலங்கள் நீ போட்டாய் கோலம் போட்டவள் கைகள் வாலி சுந்தர மல்லிகை சந்தன மல்லிகை சித்திர புன்னகை வண்ணம் மின்ன அன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூவாய். பள்ளி முதல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மகளிர் தின நன்னாளிலே உங்களை எல்லாரையும் பார்க்க உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. விசேஷமாக பார்த்தா என்னுடைய மகன்களுடைய டீச்சர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் இயேசுவிடம் நீயும் தேனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் நிதமும் நீ மனமே. பெண்ணின்றி அமையாது உலகு உலகு பெண்ணென்று சொன்னாலே அழகு அழகு வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலாய் புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள் லட்சியத்தின்
லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவார். திரைக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள். லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவார். பிதானேயில் வாழ்வின் விளக்கு அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. பாலென்பின் தேனென்பின் தெரிட்டாது சுவையென்பின் உன்னாமம் என்னவென்பே. பாலென்பின் தேனென்பின் தெரிட்டாத சுவையென்பின் என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. தேங்க்யூ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா. இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, கேளாய் பூ மனமே. இத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். கிளாஸுகளும் வச்சிருப்பாங்க. நடுவில் இருக்கிற வளையத்துக்குள்ள சைடுல இருக்கிற கிளாஸுகளை எல்லாம் கொண்டு வைக்கணும். யாரு 2 நிமிடத்திற்குள் அதை கொண்டு ஒன்று சேர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
கத்திரிக்காய் தண்ணிக்குள்ள பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கு. எப்படி அந்த குச்சி வச்சு குத்த போறாங்க அப்படிங்கிறதுதான் கருத்தே அடங்கி இருக்கு. அருமையான விளையாட்டு. பொறுமையா பண்ணுங்க. பொறுமை பொறுமை. அருமையான விளையாட்டு. जिसके हाथ में कमान लक्ष्य पर जो கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தலாமே. सब वहाँ है सब्र से रब ने तुझको सजाया. ஆடிய மகளிருக்கு நன்றிகளை பாராட்டுகிறோம்.
On behalf of the management, I would like to express my sincere gratitude to each and every one of you for coming and making today's event a resounding success. Please give yourself a big hand. I am thankful to the special guests for the day, Mrs. Josephine and Ms. Bhagya Lakshmi. Thank you for the words of wisdom. Thanks a lot, ma'am. I would also like to extend my sincere thanks to the judges who were right there at around 10 a.m. who tasted all those delicious items and they gave a fair judgment. So thanks to the judges. Unfortunately, they are not here, but they deserve a big hand. Now, how can I forget my teachers? I am sincerely, wholeheartedly thankful to my teachers.
As you all know, our team of St. Anthony's comprises 90% of ladies, right? So I'm very, very thankful to my team of teachers. Today's function won't have planning and their execution and their organizational skills. So thanks a lot to each and every one of you. And I can't, forget to thank my male teachers who are taking care of all the little ones down there. So today they kept us free of all the responsibilities, and they didn't want us to be disturbed by the kids. So they took charge and they took care of all the little ones. So thank you to my male teachers. Give them also a big hand. Let us keep the spirit of womanhood high. அனைவருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். As you all know, my Tamil is not so good. எல்லாருக்கும் எന്റെ வனிதா தின ஆசம்சைகள். Thank you. தென் பொதுகை தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகின்றேன். இந்த நல்ல நாளில் நம்மை இணைக்க உதவிய இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். தினங்களில் சிறந்த தினமாக விளங்கும் மகளிர் தினத்தை நம் மத்தியில் சிறப்பாக நடைபெற பேர் உதவியாய் இருந்த எமது பள்ளியின் இயக்குனர், தாளாளர் அவர்களாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து எனது மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். சிறப்புமிக்க இந்த தினத்தில் எங்களுக்கு நல்லதொரு வார்த்தைகளை கூறி எங்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த சிறப்புரையாற்றிய எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ஜோஸ்பின் ஆசிரியர், பாக்யலட்சுமி ஆசிரியர் அவர்களுக்கும் ஆழ் மனதிலிருந்து நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்ற கூற்றை மாற்றி நமக்காக எழுதப்பட்ட கூற்று, சிறந்த தலைமை ஆசிரியர் எவ்வழியோ அவ்வழியே அவரது ஆசிரியர்களும் பெற்றோர்களும். நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி நமக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும் நமது சோர்வடையா தலைமை ஆசிரியர் திருமதி ரம்யா சுதேஷ் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறுகிறேன். இவ்விழா சிறப்பாக நடக்க எங்களோடு ஒருவராக பணியாற்றி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி ஸ்மிதா ரமேஷ் அவர்களுக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். தங்கள் நடனம் மூலம் அனைவரையும் கவர்ந்த என் இனிய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது டெல்பின் ஆசிரியை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்து என்ற வாக்கிற்கிணங்க தங்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்ந்த எங்களின் அன்பு அன்னைகளுக்கு எனது நன்றியை கூறுகிறேன். மேலும் ஒரு விழா சிறப்பாக நடக்க பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அவசியம். இன்றைய நாளில் விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து மகளிருக்கும் எனது உள்ளம் நெகிழ்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லாமல் இவ்விழா சிறக்க வழியில்லை. இறுதியாக மகிழ்ச்சியான இந்நாளில் விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி எனது நன்றி உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நாட்டுப்பண். நாட்டுப்பண்ணுடன் விழா முடிவதுதான் சிறப்பு. எனவே அனைவரும் நாட்டுப்பண்ணுக்காக எழுந்து நிற்போம். जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे